மாறன் சரியில்ல. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசயம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாறன் மாட்டுக்கும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நவீனுக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. டேய் நம்ம பண்ண காரியம்லாம் சரின்னு தோணுதாடா உனக்கு? யோகி வந்து கேட்குறாங்க. அண்ணா என்னண்ணா ஆச்சு உனக்கு? நீ என்னண்ணா இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன வேணும்னா இது மாரி பண்றோம்? நம்ம சூழ்நிலை தங்கச்சிய பார்க்க போனோம்ல. தங்கச்சிக்கு இப்ப தேவை. இந்த காச குடுத்தா தானே தங்கச்சி நல்லபடியா வந்து இருப்பா. அதுக்காக தானே வந்து பார்த்து பார்த்து வந்து அந்த வீட்ல வந்து பொருள்லாம் வந்து எடுத்தோம். இத போய் தப்புன்னு சொன்னா என்னண்ணே? அவங்க கிட்ட இருக்குண்ணே. அவங்க கிட்ட இது மாரி என் தங்கச்சிக்கு பிரச்சனையா இருக்கு. நீங்க காசு குடுத்து உதவினீங்கன்னா, அவ நல்லபடியா இருப்பான்னு சொல்லிலாம் கேட்க முடியாதுண்ணே. அப்படி கேட்டா 5000, 10,000 குடுப்பாங்க. 10,00,000 தூக்கி குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ சொல்றதும் கரெக்ட்டா தான்டா இருக்கு. அப்படின்னு வந்து நவீன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இருப்பினும் என் மனசுக்கு வந்து சங்கடமா இருக்கு. அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும், குறிப்பா கண்மணி என்ன என்ன ஸ்தானத்துல வச்சு தெரியுமா பார்த்தா? அண்ணங்கிற ஸ்தானத்துல வச்சு பார்த்தாடா. அப்படி இருக்கும்போது, அந்த குடும்பத்துக்காடா நான் துரோகம் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து எமோஷனலா வந்து இருக்காங்க. இத பார்த்த உடனே, "அண்ணா நீ யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குண்ணே. இப்படியே போச்சுன்னா தங்கச்சிக்கு வேற யாருமே கிடையாது நம்மள விட்டா. அதுவும் உன்ன விட்டா இந்த மாரி சூழ்நிலையில அதுவும் எத்தன பேர்கிட்ட வந்து காசு காசுன்னு சொல்லி அலைஞ்சிருப்போம். ஆனா, யாராவது ஒருத்தராவது குடுத்தாங்களா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இப்போ உன் தங்கச்சியோட வாழ்க்கை உன் கையில இருக்கு. சரிடா, நான் யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படின்னா, என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவெடுக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லடா. என் தங்கச்சிக்காக நான் செய்யறேன், கடமைப்பட்டுருக்கேன். ஆனா, கண்மணி, வீரா, பிருந்தா எல்லாம் என்ன உண்மையிலேயே அண்ணன் ஸ்தானத்துல வச்சு தான்டா வந்து பார்த்தாங்க. பாண்டியனோட கதையெல்லாம் கேட்கும்போது, அந்த குடும்பத்தோட சாபம் என் தங்கச்சிக்கு வர வேணாம்டா. அது மட்டும் தெளிவா இருக்கேன். நீ வா. அண்ணா முடிவே பண்ணிட்டியா? பாவமா தான் இருக்கு அந்த குடும்பத்த பார்த்தா. இருப்பினும் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அண்ணா நீ யோசிச்சு முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுக்கு வேக வேகமா வராங்க. உடனே மாறன் வந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. அவரு மட்டுக்கும் எடுத்துட்டு போயிட்டாப்ல. அப்படின்னு சொல்லும்போது, எல்லா வள்ளியத்த நான் உன்ன தான் சொல்லணும். நான் அப்பயே வந்து சந்தேகப்பட்டேன். அவரு மேல பறக்கிறதும், மிதக்கிறதும், புகையா வரதும் இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. நீ தானே ஒவ்வொரு வாட்டியும் அவரு மிகப்பெரிய ஆளு, மிகப்பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. நான் என்ன கனவா கண்டேன் இப்படியெல்லாம் நடக்கும்னு. நீங்க எல்லாரும் தானே பார்த்தீங்க. ஆமான்டா மாறா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு சொல்லி கார்த்தியும், ராகவனும் காமெடியா பேசுறாங்க. ஏய் ராகவா, இந்த நேரத்தில இப்படியெல்லாம் பேசணுமாடா? கண்டிப்பா நான் பேசி தான் ஆகணும். என்னோட சந்தேகத்த கண்டிப்பா யாராவது வந்து நிறைவேத்தியே ஆகணும். என்ன மாமா, அப்புறம் எப்படி அவரு காத்துலயே மிதந்தாரு? அதுதான் எனக்கு ரொம்பவே சந்தேகமாவே இருக்கு. வரட்டும், வந்த உடனே கேட்டு வந்து சொல்லுவோங்கிற மாரி, அந்த இடத்துல ராகவன் வந்து காமெடியா வந்து மாறனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொத்தெல்லாம் என்னோடது தானே. உங்களுக்கு என்ன கவல? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நவீனும், யோகியும் வந்துட்டாங்க. எல்லாரும் என் மேல செம கோவத்துல இருப்பீங்க. நல்லாவே தெரியும். நான் எடுத்துட்டு போனதெல்லாம் எனக்கே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேனோனே 3 பேரும் ஆவேசமா அடிக்கலான்னு போறாங்க. நம்ம வீரா வந்து தடுத்துடுறாங்க. அவர் தான் எடுத்துட்டு வந்து குடுக்குறாருல்ல. இது எல்லாம் உண்மைன்னு நாங்க எப்படி நம்ப முடியும்? பெருசா வேற எதுவும் எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டாரா? வீடெல்லாம் நவுத்திட்டுலாம் போ முடியாதுங்க. தெரிஞ்சுக்கங்கங்கிற மாரி அந்த இடத்துல கார்த்தி வந்து செமையா வந்து கலாய்க்கிறாரு. எடுத்துட்டு போனதெல்லாம் முதல்ல கரெக்ட்டா இருக்கான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. வள்ளியத்த எல்லாம் நம்பளோடதா? இல்ல வேற ஏதாவதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்க அண்ணன் யாருக்கும் இப்படியெல்லாம் வந்து செஞ்சதில்ல. ஆமாமா, எடுத்துட்டு போன பொருள திருப்பியும் குடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தானே. என்னமோ அவங்க வீட்டு சொத்து மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பிருந்தா வந்து பேசும்போது, பிருந்தா அமைதியா இரு. நான் எதுக்காக தெரியுமா இது மாரிலாம் எடுத்துட்டு போனேன்? உங்க குடும்பத்த எனக்கு ரொம்பவே புடிச்சிருச்சு. அதனால தான் எடுத்துட்டு போனியாப்பா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வள்ளி வந்து நக்கலா வந்து பேசிட்டு இருக்காங்க. வள்ளியம்மா அமைதியா இருங்க. என் தங்கச்சிக்காக தான் அப்படின்னு சொல்லி வீரா மனசுலயும், கண்மணி மனசுல, பிருந்தா மனசுல 3 பேர் மனசுலயும் இடம் பிடிச்சுட்டாங்க. என்னது தங்கச்சிக்காகயா? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் தங்கச்சி இப்ப எந்த நிலையில இருக்கா தெரியுமா? அவளுக்கு இப்ப ஒரு ரூ. 10 தேவைப்படுது. நானும் எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்தேன். என் தங்கச்சிய இப்ப காப்பாத்தணும்னா நான் யாருகிட்ட கொண்டு போய் கேட்பேன்? எனக்கு சுத்தமா வந்து புரியவே இல்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு ரொம்பவே வந்து சங்கடமா போச்சு. அதனால தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேதனையோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மாமா, அவர் தான் திருந்திட்டார்ல மாமா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நம்ப எதுக்கு மாமா ஒருத்தவங்க திருந்துனதுக்கு அப்புறமேட்டுக்கும் அவங்க பண்ண விஷயத்த சொல்லி சொல்லி காட்டுறதெல்லாம் ரொம்பவே தப்பு மாமா. அது மட்டும் எங்க அண்ணன் வந்து படிச்சு படிச்சு வந்து சொல்லியிருக்கு. அண்ணன் யோகி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நவீனும்.
கண்மணி வந்து மன்னிச்சுட்டானா, வீரா மன்னிச்சுட்டானா, ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து மன்னிச்சிருவாங்க. ஆனா, தங்கச்சியோட வாழ்க்கையை என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப, மாமா நான் ஒண்ணே சொன்னா, நீங்க எனக்காக உதவி செய்வீங்களா? நீ இதுவரைக்கும் எது நாள் வரைக்கும் கேட்டதே இல்ல. சொல்லுமா அப்படின்னு சொன்னோனே, அதான் அவரே மனசு திருந்தி பேசிட்டார்ல. தயவு செஞ்சு அவருக்கு ஆக வேண்டிய செலவ நம்பளே பார்த்துக்கலாம் மாமா. அவங்க தங்கச்சி வந்து நல்லபடியா வந்து இருக்கணும் மாமா. ப்ளீஸ் மாமாங்கிற மாரி சொன்னோனே, அதான் நீயே சொல்லிட்டல்ல ரூ. 10,00,000லாம் ஒரு விஷயமா? ஐயா! உண்மையிலேயா சொல்றீங்க? என் தங்கச்சிய நீங்க காப்பாத்த போறீங்களா? அதான் என் வீட்ல இருக்கிற எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்களே! இனிமேட்டு நீயும் என் வீட்டு பையங்கிற மாரி நம்ப வீரா வந்து சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. ரூ. 10 தானே வாங்கிக்க தம்பி. ஐயா! இது ஒண்ணும் 10,000 இல்லையா? 10,00,000. சரி தம்பி, நீ திருந்திட்ட. பணத்த வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? உண்மையிலேயே நீங்க இவ்ளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா, எனக்கு அப்பயே வந்தோனே கேட்டு போயிருப்பேன். என்ன தம்பி அடுத்து ஏதாவது பெரிய திட்டமா போடுறியாங்கிற மாரி ராமச்சந்திரன் வந்து நக்கல் அடிச்சு பேசும்போது, இவன்லாம் ஒரு ஆளு. இவன நம்பி ஒரு பொறுப்ப குடுத்தோம். திருப்பியும் வீட்டுக்கு வந்ததும் இல்லாம, அவங்க கிட்ட வந்து கேட்காத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். கையிலேயே 40, 50 லட்சம் இருக்கேடா! அப்படி இருக்கும்போது, ஏன்டா நீ இவங்க கிட்ட போய் 10 லட்சத்துக்கு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜி. அப்பன்னு பார்த்து அதிரடியா அதிகாரிங்க வந்து வராங்க. இவனை எங்கேயோ பார்த்த மாரி இருக்குடா! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோகியும், நவீனையும் தேடி 4, 5 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தான் இவர பார்த்த மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வீட்டு அட்ரஸ வந்து குடுத்துர்றாங்க. நவீன் மட்டும் கேஷுவலா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் வீட்டுக்கு ஏகப்பட்ட அதிகாரிலாம் வராங்க. வந்த உடனே நவீன் சட்டைய வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிடுறாங்க. "என்ன நடக்குது? அடியாத்தி நான் மாட்டிப்பேன் போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜி மாட்டுக்கும் அந்த இடத்துல லைட்டா வந்து பதுங்குறாங்க. உடனே, "எதுக்கு சார் என்ன கூட்டிட்டு போணும்னு பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம நவீன் வந்து கேட்கும்போது, "டேய் இத மத்தவங்க யாரும் கேட்டாங்கன்னா நான் எதுவும் சொல்லுவேன்டா. ஆனா நீயே கேட்குற பார்த்தியா? எதுக்காக நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லும்போது, "இவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி நவீனோட வரலாறு எல்லாத்தையும் சொல்றாங்க. "ஐயா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சிய காப்பாத்தாம விட்டுறாதீங்க. ராமச்சந்திரன் ஒரு வாட்டி வாக்குறுதி குடுத்துட்டா, அது யாராலயும் மாத்த முடியாது. நிச்சயம் நிறைவேத்துவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற" மாரி அன்பா, பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "சார் நான் உங்க கூட வரது தான்" அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி கிட்ட 2 நிமிஷம் மட்டும் எனக்கு பேசுறதுக்கு மட்டும் சந்தர்ப்பம் குடுங்க. "டேய் நீ பல வாட்டி வந்து எங்கேயாவது ஓடி போயிருக்க. இந்த வாட்டி ஓடுறதுக்கு எனக்கு வேற ஆப்ஷனே இல்லையா? உங்க கூட மட்டும் தான் வரப்போறேன். கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிறேன். ஐயா நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன்? ஏன் வந்தேன்னு நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும்." "என்னப்பா சொல்ற? அதான் உன் தங்கச்சியோட கஷ்டத்துக்காக தானே தேடி கண்டுபிடிச்சு வந்த." "அப்படி இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லி நான் உங்க மனச வந்து காயப்படுத்த விரும்பல. ஒருத்தர் சொல்லி தான் இங்க வந்தேங்கிற மாரி சொல்லலான்னு இருக்கிறப்ப, இவனே ஒரு நல்லவன் கிடையாது. இவன் சொல்ற விஷயத்தெல்லாம் மாமா கேட்கணுமா?" அப்படின்னு விஜி வந்து சொல்றாங்க. விஜி சொல்றத பார்த்த உடனே, "ஏய் நீ எதுக்கு அவர பேச விடாம பண்ற? இது சரியில்லையே! உனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்கா? அதனால தான் இப்படியெல்லாம் பேசுறியா? அடியாத்தி எல்லா பழியும் தூக்கி என் மேல தான் போடுவீங்க. அவரே ரூ. 40 எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காரு. மேற்கொண்டு ஒரு ரூ. 10 செலவு பண்றதும் இல்லாம, நீங்க அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்பியா? தம்பி நீ சொல்றதெல்லாம் இங்க யாரும் கேட்க மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க." அப்படின்னு சொல்லி விஜய் மாட்டுக்கும் காமெடி பண்றப்ப, "நான் சொல்றத நீங்க கேட்கணும். நான் இங்க சாதாரணமாலாம் வரல. இவ சொல்லி தான் வந்தேன்னு" விஜய வந்து கை காட்டுறாங்க. அல்டிமேட்டின் உச்சமா இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்ன மாரி கதைக்களம் கொண்டு போறாங்கன்னு.